எந்திரிக்கும் போதே கல்பனாவோட காலேஜ் லீவுன்ற மகிழ்ச்சி செய்தியை கேட்டு எந்திரிச்சேன். கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கலாம் பாருங்கள். அதனால் சரி ஓகேன்னு மலை மேலே இருக்க முருகர் சல்யூட் வச்சுட்டு திரும்பினா லக்ஷ்மி தேவி கோமாதாவை பார்த்துட்டேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளோட நாள் அமைய போகுதுன்னு நினச்சிக்கிட்டே நேராக கிச்சனுக்கு வந்து நைட்டே சிகப்பரிசி ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி கஞ்சி, நேற்று அரைச்ச மாவு பேலன்ஸ் இருந்தது தென்னை மாவு, அதை வச்சு தோசை ஊற்றி முட்டை சால்னாவே வச்சு அப்படியே மேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்னோட கால் பாருங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, தண்ணியாக வருது. சரி ஓகே அதை போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். இந்த கால் ஏன் இந்த நிலமையில் இருக்குது, என்ன ஆச்சுன்றதை ஒரு லாங் வீடியோவே எடுத்திருக்கேன். அதை நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு போனால் போகிற வழியெல்லாம் டிராஃபிக்கு. அதையும் மீறி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நேராக மீன் கடை வழியாக தான் வந்தேன். வரும்போது எறா இருக்குன்னு சொன்னாங்க. 1 கிலோ 500, 1 கிலோ 550, 2 ரகத்தில் இருக்குன்னாங்க. நீங்கள் 500ல் எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுங்க போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக இந்தியன் பேங்க் போயிட்டோம். கல்பனாவோட அக்கௌண்ட்டில் சில பல ப்ராப்ளம்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. வர வழியில் சிக்கன் எனக்கு வாங்கி கொடுங்க. நாங்கள் சிக்கனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் மதியம் லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.